பாவை சேனல் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 3ல் அறிவியலால் ஆள்வோம் அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாடலை தான் பார்க்க போகிறோம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீல வானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான். நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ நினைக்கின்றான். இதுதான் இதுக்கான பொருள். அடுத்த பத்தி பார்ப்போம். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகின்றான். அடுத்த பத்தி பார்ப்போம். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்து விட்டான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். அடுத்த பத்தி பார்ப்போம். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்து விட்டான். அடுத்த லைன் பார்ப்போம். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முயலுகின்றான். அடுத்த பத்தி பார்ப்போம். நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய மனிதனோ விண்ணிலுள்ள கோள்களிலெல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான். இப்பாடல் ஆசிரியர் குழுவால் எழுதப்பட்டது. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.